As we are standing, we will pray and we will ask God to minister to us. நாம் ஜெபித்து தேவன் நம்மளுடைய ஊழியம் செய்யும்படியாக நாம் தேவனை ஆவியானவரை அழைப்போம். Let's pray and ask God to minister to us. நாம் ஜெபித்து தேவன் நம்மோடு இடைப்பட வேண்டும் என்று கேட்போம். Just that music. Listen to this carefully. கவனமாய் கவனியுங்கள். Where is Victoria? சகோதரி விக்டோரியா நம்ம மத்தியில் இருக்கிறார்கள். Now church, you may wonder what is Victoria coming and doing here. இங்கு இந்த சகோதரி என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்று நீங்கள் நினைக்கலாம். And if you ask me, this is not planned, this is not thought. என்னை கேட்டால் இது நாங்கள் ஏதோ தீர்மானித்து செய்த ஒரு காரியம் அல்ல. But this is how Africans worship. இப்படியாக தான் ஆப்பிரிக்கர்கள் தங்கள் தேசத்திலே தேவனை ஆராதிக்கிறார்கள். Some religious cannot accept it. சில மத கோட்பாடு நிறைந்தவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் காணப்படுகிறது. But this is how very naturally they worship. ஆனால் இயற்கையாக அவர்கள் தேசத்தில் இப்படி தான் தேவனை ஆராதிக்கிறார்கள். So now if you ask what is Ark Victory Church, நம்முடைய சபை எப்படிப்பட்ட சபை என்று நீங்கள் கேட்பீர்களானால், this is how is Ark Victory Church. நாங்களும் இப்படியாக தான் இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. We have people from every community, every background, every culture, every tribe and every tongue. வெவ்வேறு பின்னணியிலிருந்து வருகிறவர்கள், வெவ்வேறு பாஷையிலிருந்து வருகிறவர்கள், வெவ்வேறு பகுதியிலிருந்து வருகிறவர்கள் இங்கு இருக்கிறார்கள். And we exalt the name of Jesus. இவர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். And our heart is to reach out to every tongue and every tribe. எங்களுடைய ஒரே நோக்கம் இருதயத்தின் வாஞ்சை என்பது நாம் எல்லோரையும் சந்திக்க வேண்டும். Shake the hands of someone and say we are a family. நீங்கள் உங்கள் அருகிலே பார்த்து சொல்லுங்கள், நாம் ஒரு குடும்பமாய் இருக்கிறோம். Can we all pray and ask God to speak to us? நாம் ஜெபித்து தேவன் நம்மோடு பேச வேண்டும் என்று கேட்போமாக. Come on everyone, church, can we pray? நாம் ஊக்கமாய் ஜெபிப்போமாக. Lord, I pray you speak to us. தேவரீர் எங்களோடு பேசும்படியாய் கேட்கிறோம். You be glorified. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. You be exalted. உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. Let your word come with power and truth and grace. உம்முடைய வார்த்தை சத்தியத்தோடும் கிருபையோடும் வல்லமையோடும் எங்கள் மத்தியில் இடைப்படுவதாக. Lord, hide me and my brother behind thy cross. உம்முடைய சிலுவையின் மறைவில் எங்களை மறைத்து மூட வேண்டும் என்று கேட்கிறோம். You be glorified. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. In Jesus name. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். A big hand unto the Lord Jesus Christ. கரங்களை தட்டி உயிர்த்தெழுந்த இயேசுவை மகிமைப்படுத்துவோமாக. Shake the hands of a couple of people and say God is ministering to you. தேவன் உங்களோடு இடைப்படுகிறார் என்று ஜனங்களை வாழ்த்துவீராக. Hallelujah. Let's be seated. நாம் அமர்ந்து கொள்வோமாக. I would request every one of us to settle down, please. எல்லோரும் ஒரு நிலையில் அமர்ந்திருக்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன் தயவாய். Every one of us, every of our ushers, let's settle down. உதவியாளர்கள் உட்பட எல்லோரும் அமர்ந்திருக்கும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். Let's just accommodate ourselves. ஏதோ ஒரு இடத்தில் நாம் உட்கார வேண்டும் என்று உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். This morning we have come together to celebrate the resurrection of the Lord Jesus Christ. உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டாட இந்த காலை வேளையில் நாம் இங்கு கூடி இருக்கிறோம். I wish you a very happy Easter, although many times we don't accept this word called Easter. நாம் உங்க எல்லோருக்கும் இந்த ஈஸ்டர் தின வாழ்த்துக்களை நான் கூறுகிறேன். இந்த வார்த்தையை நாம் अनेक வேளையில் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போதும், the Bible says whatever we do it to glorify God. நாம் எதை செய்தாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் அதை தேவனை மகிமைப்படுத்துவதென்றே செய்கிறோம். You may not accept my name as Jay Kumar Shanmugam. என்னுடைய பெயரை பார்க்கும்போது ஜெயக்குமார் சண்முகம் என்ற பெயரை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். But we are here to glorify God. நாங்கள் தேவனை உயர்த்தவே இங்கு வந்திருக்கிறோம். Whatever it is, எதுவாய் இருந்தாலும் he rose. அவர் எழும்பினார், உயிர்த்தார். Hallelujah. He rose. அவர் உயிரோடு எழுந்தார். Today even as we are hearing God's word, நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற இந்த காலை வேளையிலே there can be some sitting here with the arms crossed, not maybe from outside but from inside. நாம் இங்க இருக்கிற உங்களில் சிலர் தங்கள் கரங்களை கட்டிக்கொண்டு ஏதோ ஒரு நிலையில் இருக்கிறவர்களாய் காணப்படலாம். But today I want to challenge you, those of us who are Christians, கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கு நான் ஒரு சவாலை விடுகிறேன். to be sold out for Christ. நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்கு என்று முற்றிலுமாய் உங்களை விற்று போடுங்கள் என்று உற்சாகப்படுத்துகிறேன். And those of us who are not Christians, கிறிஸ்துவ அல்லாதவர்களுக்கு நான் சொல்வது, even everyone those who are watching, இதை பார்க்கிறவர்களுக்கு நான் கேட்பது, consider Christianity. நீங்கள் கிறிஸ்துவை குறித்து யோசித்து பாருங்கள் என்று சொல்லுகிறோம். Hallelujah. Amen. For Jesus is Lord. ஏனென்றால் இயேசுவே ஆண்டவர். And many times we have a lot of questions. अनेक வாழ்க்கையிலே சில கேள்விகள் நமக்கு இருக்கலாம். Let us understand, many times we have met some Christians who have not been good.
நாம் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலையில் அநேக கிறிஸ்தவர்களை சந்தித்திருக்கலாம். அவர்கள் நல்லவர்களாய் இல்லாமலும் இருந்திருக்கலாம். They would have done something which can be wrong. தவறான காரியங்களை செய்திருக்கலாம். But foundation of Christianity கிறிஸ்துவத்தின் அஸ்திபாரமானது is not Christians. அது கிறிஸ்துவர்களை சார்ந்ததல்ல. The foundation of Christianity is not Christian behavior. கிறிஸ்துவருடைய நடைமுறைகளில் காணப்படுகிற காரியங்களே அதோட அஸ்திபாரம் அல்ல. The foundation of Christianity is not answered prayers. நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதனால அதுவே அஸ்திபாரம் அல்ல. The foundation of Christianity is not because many questions you have and that are not answered. உங்களுக்கு अनेक கேள்விகள் இருக்கலாம், அந்த கேள்விக்கு பதில் கிடைக்காத நிலையும் இருக்கலாம். You are not healed probably. நீங்கள் சரியான சுகத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். Your prayers are not answered probably. உங்கள் ஜெபங்கள் சரியாய் கேட்கப்படாமல் இருக்கலாம். You have many questions probably. अनेक கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம். You can come across many hypocrites, many judgmental probably. மாய்மாலமான கிரியைகளை நடப்பிக்கிறவர்களும் தவறான தீர்ப்பு செய்கிறவர்களையும் நீங்கள் சந்தித்திருக்கலாம். But all that is not the foundations of Christianity. ஆனால் இவைகள் கிறிஸ்துவத்தின் அஸ்திபாரங்கள் அல்ல. But beyond that is God. இவற்றுக்கு எல்லாத்துக்கும் மேலாக தேவனே தேவனாய் Just இருக்கிறார். think about it. இதை குறித்து சற்று சிந்தித்து பாருங்கள். Today millions of people around the globe are gathered together to celebrate the Jewish carpenter called Jesus the Christ. இந்த நாளிலே அகில உலகத்திலும் 1000 கோடியான ஜனங்கள் சேர்ந்து இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிறார்கள். I will be a little bit conservative. There is at least 1/3 of the world which is celebrating the resurrection day. இந்த உயிர்த்தெழுந்த நாளை இந்த அகில உலகத்திலும் ஒன்றில் 3 பங்கு பேர் வந்து கொண்டாடுகிறார்கள். Hallelujah. And it is because of Jesus Christ. இது ஏனென்றால் இயேசு உயிர்த்தெழுந்த ஆண்டவராலே. Listen to this carefully. கவனமாய் கவனியுங்கள். Caesar Augustus was the first Roman Empire. அகஸ்துராயன் என்பவர் முதலாவது ரோம ராஜ்யத்தின் அரசராய் இருந்தார். Caesar Augustus is not known for many of his exploits. அவருடைய अनेक காரியங்கள் குறித்து நமக்கு தெரியாமல் இருக்கலாம். Probably the historians and those who teach history may know about Caesar Augustus. இவரை குறித்து நன்கு சரித்திரம் படித்தவர்கள் போதிக்கிறவர்கள் அறிந்திருக்கலாம். But ஆனால் Caesar is used as a footnote in the birth of Christ Jesus. ஆனால் இந்த ராயனை குறித்து இயேசுவின் பிறப்பின் காலத்தில் அவரை குறிக்கப்பட்ட அவருடைய காலத்தை காட்டுகிறது. Hallelujah. Hallelujah. Caesar Augustus is not known to you and I as the first Roman reigning empire. அவரே ரோம ராஜ்யத்தின் பெரிய முதலாவது அரசர் என்று நீங்களும் நானும் அறியாமல் இருக்கலாம். But he is seen as a footnote in the birth of Christ Jesus. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் காலகட்டத்தில் அவர் குறிப்பிடப்பட்ட நபராய் காணப்பட்டார். Today there is no more Roman empire. இந்த காலகட்டத்தில் ரோம ராஜ்யம் என்பது இல்லை. But there is Jesus Christ. ஆனால் இயேசுவோ இன்றும் ஜீவிக்கிறார். But the Christianity is moving ahead. ஆனால் கிறிஸ்துவமானது தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கிறது. Oh yes, there are many people those who join together in order to destroy Christianity. கிறிஸ்துவம் என்ற மதத்தை அழிக்க வேண்டும் என்று अनेகர் ஒன்று சேர்ந்து செயல்பட்டார்கள். I want you to think a little bit. இதை குறித்து சற்று சிந்திக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு கேட்கிறேன். Shake someone and say we have to think a little bit today. சில காரியங்களை நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். Come on, tell someone you have to think a little bit. நீங்கள் சற்று சிந்திக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். சொல்ல மாட்டேன்றீங்க, என்னதான் பாக்குறீங்க சொல்லுங்க. We have to think a little bit. நீங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். You know what? என்ன தெரியுமா? After the death and resurrection of Jesus Christ, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பாக for 300 years at least, ஏறக்குறைய 300 ஆண்டுகள் there was no Bible. அங்கு வேதம் காணப்படவில்லை. There was no New Testament. புதிய ஏற்பாடு இல்லை. And not only that, அது மாத்திரமல்ல, the reigning kingdom then, the Roman Empire, ரோம ராஜ்யமானது ஆளுகை செய்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே alongside with Judaism, ganged up together யூத மார்க்கத்தை சார்ந்தோரோடு சேர்ந்து கொண்டு and to destroy this crazy thing called the way. அந்த கிறிஸ்துவத்தை ஒடுக்க தீர்மானித்தார்கள். Hallelujah. But even amidst of all that, Christianity moved ahead. இவ்வளவு மத்தியில் உபத்திரத்தின் மத்தியிலும் கிறிஸ்துவமானது தொடர்ந்து முன்னேறியதை நாம் பார்க்கிறோம். How Christianity survived. எப்படியான இப்படிப்பட்ட தாக்குதலை சமாளித்தது இந்த மதம். How the church marched ahead. எப்படியானது சபை தொடர்ந்து முன்னேறியது. It is a mystery. இது ஒரு அறிவு கெட்டாத ஒரு காரியமாய் இருக்கிறது. But amidst of all this mystery, இது எல்லாவற்றின் மத்தியிலும் it is important for us to understand how the movements begin, how the religions begin. எப்படி பல अनेक மதங்கள்
மதங்களும் அதனோட கோட்பாடுகளும் பிறந்தன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். For example, எடுத்துக்காட்டுக்காக we live in India where one movement is very popular. நாம் வாழுகிற இந்த தேசத்திலே ஒரு இயக்கம் இருக்கிறது, மிகவும் ஒரு பிரசித்தி பெற்றது. Years before, அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக the father of this nation, Mahatma Gandhi, brought out this idea, this change. இந்த மாற்றத்தை நம்முடைய தேச தந்தையாகிய மகாத்மா காந்தி கொண்டு வந்தார். He rallied many people around and he created a mass. He had drawn a mass. இதற்கு பின்பாக இந்த தேசத்தின் ஜனங்களை ஒருங்கிணைத்தார், ஒரு பெரும் கூட்டமாக இதை செயல்படுத்தினார். And there birthed the non-violent movement. நாம் வன்முறையில் ஈடுபட மாட்டோம் என்ற ஒரு இயக்கத்தை அவர் ஆரம்பித்தார். And that movement kind of spread like a virus. இது ஒரு பெரும் காட்டுத்தீயை போல இந்த தேசத்தில் பரவியது. And it even brought us the freedom. இதுவே நம்முடைய சுதந்திரத்துக்கு அடித்தளமாய் மாறியது. Mahatma Gandhi was killed. ஆனால் நம் தேச தந்தை கொல்லப்பட்டார். But the principles and the teachings was taken by the next generation. ஆனால் பின் வந்த சந்ததியானது அந்த கோட்பாடுகளை பற்றி கொடுத்தது. And non-violence is still alive. இன்றும் நாம் வன்முறையில் ஈடுபட மாட்டோம் என்ற கோட்பாடு இந்த தேசம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. Jallikattu is a classic example. இதற்காக நாம் ஜல்லிக்கட்டுவை ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக சொல்ல முடியும். It is a non-violent movement which turned even the Supreme Court verdict. நம்முடைய நம் பகுதியிலே நடந்த இந்த போராட்டமானது நம்முடைய பெரிய கோர்ட்டானது தீர்மானத்தை மாற்றி அமைக்க செய்தது. That's how movements begin. இப்படியாக தான் இயக்கங்கள் பல சமுதாயத்திலே ஏற்பட்டன. Even a person dies, the next generation carries it. ஒரு நபர் மரித்தாலும் பின்வரும் சந்ததியானது அந்த கோட்பாடுகளை சுமந்து செல்லுவர்களாய் காணப்படுகிறார்கள். The teachings, the principles, the idea, the change. அவருடைய கோட்பாடுகளும் அவருடைய கற்றுக் கொடுக்கிற வழிமுறைகளையும் தொடர்ந்து செல்லுகிறார்கள். And how does religions begin? எப்படியாக மதங்கள் ஸ்தாபிக்கப்படுகிறது? Listen to this carefully. கவனமாய் கவனியுங்கள். Islam is a very fascinating religion. இஸ்லாமிய இயக்கம் மதம் என்பது மிகவும் ஒரு நல்ல ஒரு மதமாய் காணப்படுகிறது. And all of a sudden there was one wonderful man emerged from the cave, came out of the cave saying that I saw an angel spoke to me. ஒரு நபர் திடீரென்று வெளியே வருகிறார், என்னோடு ஒரு தேவதூதன் இடைப்பட்டார் என்று அவர் சொல்லுகிறார். And he shares it with the family. அவர் தன் குடும்ப நபர்களோடு இதை பகிர்ந்து கொள்கிறார். He draws a people. அவர் ஜனங்களை தன் அண்டை கூட்டி சேர்க்கிறார். An army is formed. அவர் ஒரு பெரிய சேனையை உருவாக்குகிறார். And there is a great following. அவருக்கு பின்பாக ஒரு பெரும் கூட்டம் தொடர்கிறது. And before that day there were people in Arabia, they were into a lot of idols worship. அந்த காலகட்டத்தில் அரேபிய தேசத்திலே விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருக்கிற தேசமாய் காணப்பட்டது. He introduced something new. அவர் ஒரு புதிய கோட்பாட்டை முன்னிறுத்துகிறார். A single God. அது ஒரே ஒரு தேவன். And he turned the people from something called polytheism into miapetism. polytheism என்ற அழைப்பு இருந்த ஒரு வழிமுறையை எடுத்து மியாத்திசம் என்ற வழிமுறையை கொண்டு வருகிறார். Now what happened to Prophet Muhammad? நம்முடைய தீர்க்கதரிசியாக முஹம்மது இஸ்லாமை தொடங்கிய முஹம்மது தீர்க்கதரிசி he died in 632 AD. 632ஆம் ஆண்டிலே அவர் மரித்து போனார். Some say he was poisoned, some say he had a natural death, but he died. அவர் ஏதோ விஷம் வைத்துக் கொண்டார் என்று சொல்லுகிறார்கள், அவர் இயற்கை மரணத்தை அடைந்தார் என்று சொல்லுகிறார்கள். But the next generation took this fascinating religion. அவருடைய மத கோட்பாடுகளை பின்வந்த சந்ததி எடுத்து சென்றது. And today it is one of the popular religions in the world. இந்த உலகத்திலே அதுவும் ஒரு பெரிய மதமாய் மாறி இன்றும் ஸ்தாபிக்கப்பட்டது. That's how the religions and the movements begin. இப்படியாக தான் இயக்கங்களும் மதங்களும் ஸ்தாபிக்கப்படுகிறது. Hallelujah. Hallelujah. Many movements. அநேக இயக்கங்கள். But how come Christianity is moving ahead? ஆனால் எப்படியாக இந்த கிறிஸ்துவம் முன்னேறி கொண்டிருக்கிறது இந்த மத்தியிலே? Everyone brought a teaching, everyone brought an idea, everyone brought a principle, everyone brought a change. எல்லோரும் மாற்றங்களை கொண்டு வந்தார்கள், மத கோட்பாடுகளை கொண்டு வந்தார்கள், சில காரியங்களை எடுத்து முன்வைத்தார்கள். Some movements died, some movement is prevailing. அநேக இயக்கங்கள் மரித்து விட்டன, அநேக இயக்கங்கள் காணாமல் போய் விட்டன, சில தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கிறது. But how Christians survived? ஆனால் கிறிஸ்துவம் எப்படி தொடர்ந்து முன்னேறுகிறது? How Jesus Christ, the message of Jesus Christ survived. How the church marched ahead. எப்படியாவது இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியும் சுவிசேஷமும் தொடர்ந்து முன்னேறுகிறது, எப்படி சபை தாக்குதலை சமாளித்துக் கொண்டிருக்கிறது. You see, there is a science, there is an art
of creation of the movement and a creation of religion. எப்படியாக ஒரு இயக்கம் அமைக்கப்படுகிறதோ, எப்படியாக மதங்கள் ஸ்தாபிக்கப்படுகிறதோ, அதற்கு अनेक கோட்பாடுகளும் காரியங்களும் இருக்கின்றன. This is understandable. இது நாம் நன்கு புரிந்து கொள்ள முடியாது. But Christianity is a mystery. ஆனால் கிறிஸ்தவமோ இத்தகைய பின்னணி இல்லாமல் ஒரு அறிவு கெட்டாத நிலையில் செயல்படுகிறது. Shake someone, it's a mystery. இது ஒரு அறிவு கெட்டாத ஒரு காரியம். Everyone brought a principle. எல்லோருக்கும் சில மத கோட்பாடுகள் இருந்தன. Everyone brought some teachings. நல்ல கருத்துக்களை சொன்னார்கள். Brought some change. மாற்றங்களை கொண்டு வந்தார்கள். But when Jesus came, ஆனால் இயேசு வந்தபோது his message was a problem. அவருடைய செய்தியானது was a problem. அது ஒரு பிரச்சனையாக இருந்தது. He didn't bring a teaching. அவர் ஒரு பிரசங்கத்தையோ போதகத்தையோ பண்ணவில்லை. He didn't bring a revolution. ஒரு மாற்றத்தை அவர் கொண்டு வரவில்லை. He didn't bring any liberation. ஏதோ விடுதலையை கொண்டு வரவில்லை. The problems with Jesus' message was, அவருடைய செய்தியின் பிரச்சனை என்னவென்றால் Jesus. அது இயேசுவே. Hallelujah. Hallelujah. You didn't get it. The problem with Jesus' message was Jesus. இயேசு கொண்டு வந்த செய்தியின் காரியம் என்னவென்றால் இயேசுவே அந்த செய்தியாய் இருந்தார். He didn't bring a new teaching, new idea, new principle. He said, I am the message. அவர் ஏதோ ஒரு புதிய கருத்தோ புதிய கோட்பாடையோ கொண்டு வரவில்லை. மாறாக நானே அந்த செய்தி என்று அவர் அறிக்கை செய்கிறார். He just didn't bring anything. He said, I am the message. நானே உங்களுக்கு முன்பாய் இருக்கிற செய்தி என்று அவர் சொல்லுகிறார். Not a new principle. ஒரு புதிய கோட்பாடு அல்ல. Not a new teaching. ஒரு புதிய காரியம் அல்ல. But I am the message. ஆனால் எனக்கு ஒரு செய்தி இருக்கிறது. It was not liberation, it was not revolution. அது ஏதோ ஒரு வெளிப்படுத்தப்பட்ட காரியமோ அல்லது புரட்சிகரமான சிந்தையோ அல்ல. Jesus' message was Jesus. அவர் கொண்டு வந்த செய்தி என்னவென்றால் இயேசுவே அந்த செய்தி. இயேசுவுடைய செய்தி இயேசு. இயேசுவுடைய செய்தி இயேசு. எதுவும் இன்னைக்கு பெற்றுக்கொள்ளனா இத மட்டும் பெற்றுக்கொள்வோம். இயேசுவோட செய்தி இயேசு. இயேசு கொண்டு வந்த செய்தி இயேசுவே. Jesus' message was Jesus. இயேசு கொண்டு வந்த செய்தி என்னவென்றால் இயேசு என்பதே அந்த செய்தி. Hallelujah. Hallelujah. He was the center of the focus. அவரே மைய பகுதியாய் காணப்படுகிறார். Listen to this carefully. கவனமாய் கவனியுங்கள். All of a sudden the disciples wanted to test him. திடீரென்று அவரோடு இருக்கிற சீஷர்கள் அவரை சோதிக்க முற்படுகிறார்கள். And they're asking, should we pay taxes? நாங்கள் வரிகளை செலுத்த வேண்டுமா என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். We think many a time Pharisees, Sadducees and others tested him, but disciples were testing him. அங்க நாம் நினைக்கிறோம் சதுசேயர்களும் பரிசேயர்களும் தான் இயேசுவை பரிசோதித்தார்கள். ஆனால் இங்கு சீஷர்களும் அவர்களை சோதிக்கிறார்கள். Should we pay to Caesar? நாங்கள் ராயனுக்கு வரி செலுத்த வேண்டுமா? Jesus simply said, அவர் கொடுத்த பதில் என்ன? Give to Caesar what belongs to Caesar, give to God what belongs to God. ராயனுடையக்கும் தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று அவர் பதில் கொடுக்கிறார். He was actually telling Pilate, I have not come to turn around the Roman Empire. No. நான் இந்த ரோம ராஜ்யத்தை தூக்கி போட வேண்டும் என்று நான் வரவில்லை. And many Jews got upset with Jesus. அநேக யூதர்கள் இதை குறித்து மிகவும் அதிருப்தி அடைகிறார்கள். And they were questioning about the law. அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்டதிட்டங்களை குறித்து கேள்விகளை எழுப்புகிறார்கள். Now Jesus said, இயேசு அவர்களை பார்த்து சொல்கிறார், I did not come to remove the law. நான் ஏதோ சட்டங்களை ஒழிக்க வரவில்லை. But I come to fulfill the law. மாறாக அதை நிறைவேற்ற வந்திருக்கிறேன். So he was actually telling Judaizers, don't worry. நீங்கள் இதை குறித்து ரொம்ப யோசிக்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம் என்று அவர் சொல்கிறார். I have not come to change anything here. உங்கள் மத கோட்பாடுகளின் சட்டங்களையும் மாற்ற நான் வரவில்லை. And many times people were trying to see whether Jesus is bringing a new kingdom into the world. இந்த உலகத்திலே ஏதோ ஒரு புதிய ராஜ்யத்தை இயேசு நிறுவ வருகிறாரா என்ற பார்வையோடு பார்த்தார்கள். You know what was Jesus' answer? அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பதில் என்ன தெரியுமா? My kingdom is not of this world. என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்தை சார்ந்த ராஜ்யம் அல்ல என்று பதில் கொடுக்கிறார். So those of this world, don't worry. இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் இதை குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று I சொல்கிறார். am not going to take away anything from you. உங்களிடமிருந்து ஏதோ ஒன்றையும் எடுக்க போவதில்லை என்று அவர் சொல்கிறார். He was saying, don't be threatened. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. He isn't a revolutionary. அவர் ஏதோ ஒரு புரட்சிகாரர் அல்ல. He is not introducing a new idea. ஒரு புதிய கோட்பாடை கொண்டு வருகிறவரும் அல்ல. But Jesus' message was Jesus. ஆனால் அவர் கொண்டு வந்த ஒரு செய்தி என்னவென்றால் இயேசுவே அந்த செய்தியா இருக்கிறார். Shake someone and say, please be alive. உற்சாகமாக இருங்கள் என்று சொல்லுங்கள். Say that in this church, இந்த சபையிலே, when you are in the church, நீங்கள் சபையில் இருக்கும்போது, in church services, சபையின் ஆராதனையிலே, closed eyes meditation not now, do it later. கண்களை மூடி
தியானம் செய்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இல்ல இல்ல பண்ணலாம், நீங்க அப்புறம் பண்ணுங்க, வீட்ல போய் பண்ணுங்க. hallelujah. But here keep your ears open, eyes open. உங்கள் கண்களும் காதுகளும் கவனமாய் கூர்மையாய் இருப்பதாக. He never asked his followers to trust in his idea. தன்னுடைய மத கோட்பாடுகளின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. He instructed his followers to trust in him. மாறாக அவர் சொன்னால் என் மேல் விசுவாசமாய் இருங்கள் என்று சொன்னார். Shake someone and say trust in Jesus. இயேசுவின் மேல் விசுவாசமாய் இருங்கள் என்று அருகில் இருக்கிற நபரை பார்த்து சொல்லுங்கள். Not a new idea, not a new change. The world talks about idea quite a lot. No, trust Jesus. உலகம் अनेक புதிய காரியங்களையும் புதிய விஷயங்களையும் நம்புங்கள் என்று சொல்லலாம். ஆனால் நாங்கள் சொல்லுவது இயேசுவை நம்புங்கள். One day he asked his disciples, சீஷர்களை பார்த்து ஒரு நாள் இயேசு கேட்கிறார், you know Caesar, உங்களுக்கு சீசர் ராயனை தெரியும், but you know who am I? ஆனால் நான் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? Then Peter replies and says, பேதுரு அவருக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார், you are Christ. நீரே கிறிஸ்து. Jesus says, இயேசு சொல்கிறார், Peter, God told you that. மாம்சமும் தேவனே உனக்கு இதை வெளிப்படுத்தினார் என்று அவர் சொல்கிறார். And he says, yes, I am the Christ. நானே கிறிஸ்து என்று அவர் சொல்கிறார். I'm not another revolutionary, but I am the Christ. நான் புரட்சிக்காரன் அல்ல, நானே கிறிஸ்து என்று அவர் சொல்கிறார். When Jesus was going to be baptized by John the Baptist, அவர் ஞானஸ்நானம் பெற யோவான் ஞானஸ்நானத்தில் செல்லும்போது John the Baptist didn't say that, oh, here comes the one who brings a new teachings, new ideas. யோவான் ஸ்நானகன் அவரை பார்த்து புதிய கோட்பாடுகளை கொண்டு வருவர் வந்து விட்டார் என்று சொல்லவில்லை. Here is someone who's bringing a change. ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறவர் வந்து விட்டார் என்று சொல்லவில்லை. No, he looked at Jesus and he said, behold the Lamb of God who takes away the sins of the world. ஆனால் அவர் சொன்னது இயேசுவை பார்த்து உலக பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி என்று அடையாளம் காட்டுகிறார். Can we clap for that Jesus? இந்த இயேசுவுக்காக நாம் கரங்களை தட்டுவோமாக. He didn't bring a teaching actually. ஏதோ ஒரு மத கோட்பாடை அவர் கொண்டு வரவில்லை. He brought himself. அவரே தன்னை ஒப்பு கொடுக்கிறார். No leaders have brought that. எந்த ஒரு தலைவரும் இதை கொண்டு வரவில்லை. He brought himself. அவர் தன்னையே கொடுக்கிறார். And he says, trust in me. என் மேல் நம்பிக்கையாயிருங்கள் என்று சொல்கிறார். Once the disciples told Jesus, சீஷர்கள் ஒரு தடவை இயேசுவை பார்த்து சொன்னார்கள், Jesus, we are following you, whatever you say we are doing. இயேசுவே நாங்கள் உங்களை பின்தொடர்கிறோம், நீங்கள் சொல்லுகிற கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோம். You come and you go, you stay sometimes, you go off sometimes. நீர் ஒருவர் வருகிறீர், ஒரு சில தங்குகிறீர், சில நேரம் செல்லுகிறீர். He says, the disciple says, show us the Father God. பிதாவை எனக்கு காண்பியுங்கள் என்று அவர்கள் கேட்கிறார்கள். Jesus takes them இயேசு அவர்களை அழைத்து செல்கிறார். and he says, the one who has seen me has seen the Father. I in the Father and the Father in me. என்னை காண்கிறவன் என் பிதாவை காண்கிறார், என்னில் இருக்கிற பிதாவையும் அவன் காண்கிறார் என்று சொல்கிறார். Jesus brought himself. இயேசு தன்னையே கொண்டு வருகிறார். Listen to this carefully. கவனமாய் கவனியுங்கள். When a leader died, ஒரு தலைவர் மரிக்கும்போது, because he brings a principle and a teaching, it moves ahead. அவர் கொண்டு வந்த கோட்பாடுகளும் கருத்துகளும் தொடர்ந்து முன்னேறுகிறது. But when Jesus died, ஆனால் இயேசு மரித்தபோது everything died. எல்லாம் மரித்த ஒரு சூழ்நிலை உருவானது. The followers left him. அவருடைய உடன் இருந்த சீஷர்கள் ஓடினார்கள். Everyone abandoned him. எல்லோரும் அவரை கைவிட்டார்கள். When a movement leader, a religious leader died, it moved ahead. ஒரு மத தலைவரோ ஒரு கோட்பாடின் தலைவரோ மரிக்கும் போது அது தொடர்ந்து முன்னேறினதை காண்கிறோம். But when Jesus died, சரித்திரத்தில் இயேசு மரிக்கும் போது the movement died. அந்த இடம் எல்லாம் மரித்த சூழ்நிலை காணப்படுகிறது. Why? ஏன்? No one believed in his message. இந்த செய்தியை குறித்து யாரும் விசுவாசிக்கவில்லை. No one believed his claim. அவருடைய அறிக்கையை யாரும் நம்பவில்லை. The movement died with him. அவருடைய மதம் கோட்பாடுகள் எல்லாம் அவரோடு மரிக்கிற ஒரு தருவாயில் காணப்பட்டது. When Jesus was arrested, அவர் கைது செய்யப்படும் போது everyone lost their faith. எல்லோரும் அவரோடு இருந்தவர்கள் நம்பிக்கை இழந்தார்கள். All of them abandoned Jesus. எல்லோரும் பயந்து அவரை விட்டு ஓடினார்கள். Think about it. இதை சற்று தியானித்து பாருங்கள். Shake someone and say, think about it. இதை சற்று யோசித்து பாருங்கள் என்று சொல்லுங்கள். At the cross, சிலுவையிலே there was hardly any believer. அவரை சுற்றி விசுவாசம் உள்ள ஒருவர் கூட நிற்கிறார் என்று சொல்ல முடியாது. There was hardly anyone in the cross. அங்க அவரோடு யாரும் இல்லை சிலுவையிலே. Why? ஏன்? You know why? ஏன் தெரியுமா? Because ஏனென்றால் Messiah doesn't die. ஏனென்றால் மேசியா ஒரு நாளும் மரிப்பதில்லை. The Son of God can't be killed. தேவகுமாரனை யாரும் கொல்ல முடியாது. The resurrection and life
cannot be crucified. ஜீவனும் மரணமாய் இருக்கிற அவருக்குள் யாரும் மரணத்தை கொண்டு வர முடியாது. So when Jesus died, his movement died. இயேசு மரிக்கும்போது அவர் கொண்டு வந்த இயக்கம் மரித்தது போல காணப்பட்டது. Everyone left him. அவரோடு இருந்த சீஷர்கள் ஓடினார்கள். Everyone abandoned him. அவரை விட்டு விலகினார்கள். Now how did this crazy movement which died when he died survived? எப்படியாக அவரை விட்டு ஓடின அந்த காலகட்டத்தில் இந்த இயக்கம் தொடர்ந்து முன்னேறியது? Hallelujah. Hallelujah. Resurrection solves that mystery. இந்த கேள்விக்கும் இந்த அறிவு கெட்டாத காரியத்துக்கும் ஒரே பதில் இயேசு உயிர்த்தெழுந்த சம்பவம் மாத்திரமே. Hallelujah. Hallelujah. It is the resurrection of Christ Jesus which solves the mystery. இந்த ஒரு புரியாத ஒரு சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலே பதிலாய் காணப்படுகிறது. Let's turn our Bible to the Gospel of John chapter 20. யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்துக்கு நம் வேதத்தை திருப்புவோமாக. It talks about while it was still dark, Mary Magdalene went to the tomb and saw that the stone had been removed from the அதிகாலை entrance. இருட்டான வேளையிலே மகதலேனா மரியாள் அவருடைய கல்லறைக்கு சென்றாள் என்று வேதம் காட்டுகிறது. Here are the women going to prepare the body of Jesus Christ. இங்கு சில ஸ்திரீகள் சென்று இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை பார்க்க போகிறார்கள். Hallelujah. They are going to prepare the body of Jesus Christ. அவருடைய சரீரத்தை ஆயத்தப்படுத்த செல்லுகிறார்கள். You know why? ஏன் தெரியுமா? Because when Jesus died on the cross of Calvary, அவர் சிலுவையிலே மரிக்கிற வேளையிலே very hurriedly disciples wrapped him in a cloth and put him in the tomb. அந்த வேளையிலே துரிதமாய் அவருடைய சரீரத்தை மூடி ஒரு துணியினாலே ஒரு கல்லறையில் வைத்து விட்டார்கள். Because the Sabbath was coming. ஏனென்றால் ஓய்வு நாள் நெருங்கி வந்தது. The sun was setting. அங்கு சூரியன் அஸ்தமிக்கிறது. So here is the women going to go ahead and again roll away the stone in order to prepare the body of Jesus correctly. இதன் நிமித்தம் அவர் மீண்டும் கல்லறைக்கு சென்று அந்த இயேசுவின் சரீரத்தை நன்கு சரி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். You know what, many a times அநேக வேளையிலே men do something, புருஷர்கள் சில காரியங்களை செய்கிறார்கள். women doesn't trust and they want to redo it. ஆனால் ஸ்திரீகளுக்கு அதன் மேல் நம்பிக்கை இல்லாமல் நாங்கள் இது நன்கு செய்ய வேண்டும் என்று செய்கிறார்கள். Listen to this carefully. கவனமாய் கவனியுங்கள். So here is the women going to prepare the body. இங்கு ஒரு ஸ்திரீயானவள் கல்லறைக்கு முற்பட்டு இயேசுவின் சரீரத்தை ஆயத்தம் செய்ய But செல்கிறார்கள். as they went, அவர்கள் அப்படி செல்லும்போது the stone was rolled away. அவர்களுக்கு முன்பாக இருந்த அந்த பெரிய கல் புரட்டப்பட்டது. And they wondered what happened. இவர்களுக்கு பெரிய ஆச்சரியம் என்ன நடந்தது? You know, in the first century, women were not very well respected. I'm sorry to say, sometimes even today it is like that. முதலாம் நூற்றாண்டிலே ஸ்திரீகளுக்கு நல்ல சமுதாயத்திலே மதிப்பு கொடுக்கவில்லை. மிகுந்த துக்கத்தோடு சொல்லுகிறேன், இன்றும் அதே நிலையில் தான் இருக்கிறது. Shake someone and say, let's respect women. நாம் அருகிலுள்ளவர்களை பார்த்து சொல்வோம், ஸ்திரீகளை நாம் கனம் பண்ணுவோம். Come on, say, let's respect women. ஸ்திரீகளை கனம் பண்ணுவோம். Women, please clap your hands. நீங்களே Listen to this carefully. கவனமாய் கவனியுங்கள். Here, women's testimonies are not accepted. இங்கு நாம் சொல்ல பார்க்கிறது ஸ்திரீகளுடைய சாட்சிகள் ஏற்றுக்கொள்ளப்படாத சூழ்நிலை. The Bible says women were the first people, those who saw the tomb empty. காலியா இருக்கிற கல்லறை முதலாவது பார்த்தவர்கள் ஸ்திரீகளே. If there was any way to take the women out from the Bible, ஸ்திரீகளை வேதத்திலிருந்து எடுத்து விட வேண்டும் ஒரு நிலை வந்தால், in the first century they would have done it. அதை முதலாவது நூற்றாண்டிலே நிச்சயம் செய்திருக்கலாம். But in Matthew, Mark, Luke, John, ஆனால் நான்கு சுவிசேஷத்திலும் it is spoken about women seeing the empty tomb. ஆனால் நன்கு குறிக்கப்பட்டிருக்கிறது காலியான கல்லறைகளை ஸ்திரீகளே முதலாவது பார்த்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. You know why? ஏன் தெரியுமா? Because women saw the empty tomb. ஏனென்றால் அங்கு உண்மையாகவே ஸ்திரீகள் காலியான கல்லறைகளை பார்த்தார்கள். Hallelujah. Hallelujah. There is no rocket science about it. இதை குறித்து ஏதோ ஒரு விஞ்ஞானம் ஒரு என்ற காரியம் அல்ல. But you know what happened in the second verse? இரண்டாவது வசனத்தில் என்ன சொல்லப்படுது தெரியுமா? The women go ahead and tell the disciples they have taken the Lord. அவர்கள் போய் தங்கள் சீஷர்களிடத்தில் சொல்லுகிறார்கள், நம் ஆண்டவருடைய சரீரத்தை அவர்கள் எடுத்து சென்று விட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். What it tells us, they didn't believe in the resurrection. இது என்ன எடுத்து காட்டுகிறது என்றால், இந்த விசுவாசிகளுக்கும் இந்த சீஷர்களுக்கும் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற நம்பிக்கை இல்லை. They also thought like the Romans that body of Jesus Christ is stolen.
அவர்களும் ரோமர்களைப் போல சிந்தித்து விட்டார்கள். அவருடைய மரித்த சரீரத்தை யாரோ எடுத்து விட்டார்கள் என்று. In Luke chapter 24 verse 11, லூக்கா சுவிசேஷத்தை 24ஆம் அதிகாரத்திலே in verse 11 it says, even the disciples did not believe them. 11ஆம் வசனம் சொல்லுது, அவரோடு இருந்த சீஷர்களும் அவரை நம்பவில்லை. They did not believe in Jesus' resurrection. அவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற நம்பிக்கை இல்லாமல் இருந்தார்கள். But when they heard it, அவர்கள் கேட்டபோது from verses 3 onwards, the Bible says Peter and John, they run towards the tomb. ஸ்திரீகள் இந்த செய்தியை சொன்னபோது அவர்கள் மீண்டும் கல்லறையை நோக்கி ஓடினார்கள். And the Bible says John overtakes Peter. அங்கு யோவான் பேதுருவை முந்தி செல்கிறதை நாம் பார்க்கிறோம். And he goes ahead and he sees standing outside, he is seeing the empty tomb. அவன் கல்லறைக்கு முன்பாக நிற்கிறான். அங்கு கல்லறை காலியாய் இருப்பதை பார்க்கிறான். But he is not getting inside. ஆனால் அவன் அந்த கல்லறைக்குள் பிரவேசிக்கவில்லை. You know why? ஏன் தெரியுமா? Because it was a graveyard. அது ஏனென்றால் ஒரு கல்லறையின் இடமாய் இருக்கிறது. And it was open. அது திறக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. And he is not going inside out of fear. அதற்குள் உட்பிரவேசிக்க அவன் முயற்சி செய்யவில்லை. But Peter comes in. பின்னாடி வருகிற பேதுருவோ he goes inside. அவனோ உள்ளே உட்பிரவேசிக்கிறான். And he finds that there is no Jesus body. அங்கு பார்க்கிறோம் கல்லறை காலியாய் இருக்கிறது. And the scripture says John also now follows. இப்பொழுது யோவானும் உள்ளே உட்பிரவேசிக்கிறார். I really love the way the 8th verse says. 8ஆம் வசனம் சொல்கிறது எனக்கு மிகவும் பிடித்தமானதா இருக்கிறது. When the other disciples who had reached the tomb first also went inside. முந்தி சென்றவன் கல்லறைக்குள் சென்றபோது he saw and he believed. அவன் பார்த்தான், அந்த இடம் காலியாய் இருப்பதை அவன் விசுவாசித்தான். Hallelujah. Hallelujah. He saw and he believed. அவன் பார்த்து விசுவாசித்தான் என்று சொல்லப்படுகிறது. That Jesus rose again. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற நம்பிக்கை. Jesus is not here, he is alive forevermore. அவர் இந்த கல்லறையில் இல்லை, அவர் ஜீவனோடு எப்பொழுதும் இருக்கிறார். It wasn't the teaching, it wasn't the miracles. அது அவர் கொடுத்த மத கோட்பாடுகளோ அற்புதங்களோ அல்ல. But it was Jesus' resurrection that made the believers to re-engage for Jesus. இயேசு செய்த அற்புதங்களோ கோட்பாடுகளோ அல்ல. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற நம்பிக்கை வரும் பொழுதுதான் விசுவாசிகள் முன்னேற செல்ல ஆரம்பித்தார்கள். Jesus, whose message was Jesus. இயேசு கொண்டு வந்த செய்தி, இயேசுவே அந்த செய்தி. He is alive again. அவர் மீண்டும் மரித்தும் ஜீவிக்கிறவராய் காணப்படுகிறார். And he appears to many people. அவர் சீஷர்கள் மத்தியிலே தோன்றுகிறார். The disciples, those were fearful and those were cowards. பயந்து ஒளிந்து கொண்டிருந்த சீஷர்கள் மத்தியிலே அவர் வெளிப்படுகிறார். All of a sudden they become bold. அவர்கள் தைரியம் நிறைந்தவர்களாய் மாறுகிறார்கள். And they go into the same Jerusalem where Jesus was crucified. எந்த எருசலேம் பட்டணத்திலே இயேசு சிலுவையில் அறையப்பட்டாரோ அதே பட்டணத்துக்குள் பிரவேசிக்கிறார்கள். Listen to this carefully. They had a 4-point sermon. அவர்களுக்கு நல்ல கவனமாய் கவனிங்கள். 4 குறிப்புகளை அவர்கள் பிரசங்கித்தார்கள். They looked at the people. அவர் ஜனங்களை பார்த்தார்கள். They said, அவர் சொன்னது என்னவென்றால், you killed him. நீங்கள் அவரை கொன்றீர்கள். Shake someone and say, please be alive. உற்சாகமாய் இருங்கள். I will finish it in some time. Listen to this carefully. The disciples went ahead and looked at the people. ஜனங்களை பார்த்து சீஷர்கள் சொன்னது, they said, you killed him. நீங்கள் அவர்களை கொன்றீர்கள். God raised him. Second point. தேவன் அவரை உயிரோடு எழுப்ப பண்ணினார். We saw it. நாங்கள் அதை கண்டோம். Now say sorry. இப்பொழுது சொல்லுங்கள், மனம் திரும்புங்கள். மன்னிக்கும். I mean, you understand, no brother. They said you killed him. நீங்கள் அவரை கொன்றீர்கள். God raised him. தேவனே அவரை எழும்ப பண்ணினார். We saw him resurrected. நாங்கள் அவரை பார்த்தோம். Now you all say sorry. இதற்காக நீங்கள் எல்லாரும் மன்னிப்பு கேளுங்கள். Hallelujah. Hallelujah. Actually, that was the simple message. அதுதான் கொடுக்கப்பட்ட ஆரம்ப செய்தி. You killed him. நீங்கள் அவரை கொன்றீர்கள். God raised him. தேவன் அவரை எழும்ப பண்ணினார். We saw him. அதை நாங்கள் பார்த்தோம். Say sorry. இதற்காக நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள். Hallelujah. Hallelujah. Everyone who said crucify him, crucify. That was a simple message they took to the people. யாரெல்லாம் இவரை சிலுவையில் அறையுங்கள் என்று ஆர்ப்பரித்தார்களோ அவர்களுக்கு கொடுத்த சாதாரண செய்தி இதுதான். So the people heard the good news.
இந்த செய்தியை கேட்டபோது மக்கள் they said, not only from you we have been hearing, yes, Jesus is resurrected. Many people are talking about Jesus rose again. இயேசு உயிரோடு எழுந்து விட்டார் என்று अनेகர் சொல்வதை நாங்கள் கேட்கிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். What should we do? இப்பொழுது ஜனங்கள் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? Then they are saying, repent and be baptized, for Jesus is the Lord. அப்பொழுது சீஷர்கள் அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், மனம் திரும்புங்கள், பாவ மன்னிப்பு என்று ஞானஸ்நானம் பெறுங்கள், இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லுகிறார்கள். Hallelujah. Hallelujah. How could the church survive? எப்படியாக சபை இந்த காலத்தை சமாளித்தது? How could Christianity move ahead? எப்படியாக சபை முன்னேறியது? Because Jesus, whose message was Jesus, ஏனென்றால் இயேசுவே, அவர் கொண்டு வந்த செய்தியும் இயேசுவே. he is alive forevermore. அவர் என்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். It is not the answered prayers. அது ஏதோ கேட்கப்பட்ட ஜெபங்கள் அல்ல. It is not even other Christians. மற்ற கிறிஸ்தவர்கள் அல்ல. It is not even any other teaching. ஏதோ ஒரு போதனைகள் அல்ல. But Jesus is alive. So Christianity moves ahead. இயேசு உயிரோடு எழும்பினார் என்றதனால தான் கிறிஸ்தவம் தொடர்ந்து முன்னேறுகிறது. Hallelujah. Hallelujah. And we are called to repent and move ahead for his glory. நீங்களும் நானும் மனம் திரும்பி நாமும் தொடர்ந்து முன்னேற அழைக்கப்பட்டிருக்கிறோம். Now Jesus, the resurrection, is your hope and my hope. Shake someone and say, he is alive. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்பதே உங்களுடைய என்னுடைய நம்பிக்கையாய் இருக்கிறது. He did not bring any sect. அவர் ஏதோ ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வரவில்லை. He did not bring anything. ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு வந்தார் என்று சொல்லவில்லை. He brought God. அவர் தேவனை நம் மத்தியில் கொண்டு வந்தார். And he is here today. அவர் தேவனாக நம் மத்தியில் இருக்கிறார். You don't have to have the hope because someone's prayers are answered. நீங்கள் ஏதோ ஒருத்தருடைய ஜெபம் கேட்கப்படும் என்று நம்பிக்கையோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. You don't have to lose hope because some of your questions are unanswered. உங்கள் நம்பிக்கையை நீங்கள் இழக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் உங்கள் கேள்விக்கு பதில் கிடைக்கவில்லை என்ற நிலையில். But you have to know, and this is the authenticity, that Jesus is alive and he is the Lord. It's not another teaching, it is not another principle, it is not another idea, it is God in flesh and he's alive in our midst. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் ஏதோ கதை நல்ல கதைகளோ நல்ல காரியங்களோ அல்ல. இயேசு நம் மத்தியில் வந்து மரித்து உயிரோடு எழும்பினார் என்பதே உங்கள் வாழ்க்கையின் அஸ்திபாரமாய் மாற வேண்டும். When Peter and John went to the gate called Beautiful, அங்க அலங்கார வாசலுக்கு பேதுருவும் யோவானும் சென்றபோது, and when they saw the man crippled outside the Beautiful gate, முடவனான ஒரு மனுஷனை அங்க காணும்போது, and he was begging, அவன் அங்க பிச்சை யாசகம் கேட்டுக்கொண்டிருக்கிறான். and Jesus looks at the Peter looks at that lame man, அந்த முடவனான அந்த மனுஷனை இந்த பேதுரு நோக்கி பார்க்கிறார். and he looked into his eyes, அவன் கண்களை நோக்கி பார்க்கிறார். he says, அவர் சொல்லுகிறார், gold and silver I have none, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, but in the name of Jesus Christ of Nazareth, என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு தருகிறேன், இயேசுவின் நாமத்திலே rise up and walk. எழும்பு. What he is saying is, என்ன சொல்லுகிறார் சீஷர்? I don't have gold, என்னிடத்தில் வெள்ளியும் இல்லை, I don't have silver, பொன்னும் இல்லை, I don't have any other new message, ஒரு புதிய செய்தியும் என்னிடத்தில் but இல்லை, I have something. ஆனால் என்னிடத்தில் ஒன்று I இருக்கிறது. have Jesus, இயேசு எனக்குள் இருக்கிறார். and in Jesus name அவர் இயேசுவின் நாமத்திலே rise up and walk. எழும்பி நட என்று கட்டளையிடுகிறார். You may have money, உங்களுக்கு பணம் இருக்கலாம், you may not have money, பணம் இல்லாமலும் போகலாம், you may have job, உங்களுக்கு வேலை you இருக்கலாம், may not have job, வேலை இல்லாமலும் you போகலாம், may have children, குழந்தைகள் இருக்கலாம், you may not have children, குழந்தைகள் இல்லாமலும் your இருக்கலாம், tears may be wiped away, உங்கள் கண்ணீர்கள் your துடைக்கப்பட்டிருக்கலாம், tears are not wiped away, துடைக்கப்படாத நிலையும் your இருக்கலாம், doors are opened, திறந்த வாசல் your இருக்கலாம், doors are closed. அடைக்கப்பட்ட வாசலும் இருக்கலாம். All this doesn't define anything, இவை எதெல்லாம் ஒரு காரியத்தை உங்களுக்கு தீர்மானிப்பதில்லை. but in tears, ஆனால் in tears, கண்ணீரின் மத்தியிலே, in joy, in சந்தோஷத்திலே, abundance,
நெருக்கத்திலே, in lack, குறைவிலே, do you have Jesus? இயேசு உங்களோடு இருக்கிறாரா? Do you have Jesus? இயேசு உங்களோடு இருக்கிறாரா? Jesus is not just about prosperity. செழிப்பை குறித்த காரியம் மாத்திரமே இயேசு அல்ல. Jesus is not just about healing. சுகம் மாத்திரம் இயேசு அல்ல. Jesus is not just about miracles. அற்புதம் மாத்திரம் இயேசு அல்ல. Whether anything happens or not, காரியம் நடக்குதோ இல்லையோ, He is Jesus. இயேசு இயேசுவாக இருக்கிறார். He is the Lord. அவரே ஆண்டவர். Hallelujah. Hallelujah. So my answered prayers doesn't make me close to the Lord, but Jesus in me makes me close to the Lord. நான் ஏறெடுக்கிற ஜெபம் கேட்கப்படுவது நான் இயேசு என்னோடு இருப்பதால் அல்ல, ஆனால் நான் இயேசுவோடு இருப்பதே இயேசு என்னோடு இருக்கிறார் என்பது. Hallelujah. 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 Shake someone and say, you have hope today, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு என்று சொல்லுங்கள். because the tomb ஏனென்றால் கல்லறையானது is empty. காலியாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. And Jesus is alive. இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார். Church, சபையே, I am not against blessing. நான் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக பேசவில்லை. I am for blessing. ஆசீர்வாதத்தை நான் நம்புகிறேன். I am not against healing. நான் தெய்வீக சுகத்துக்கு விரோதமானவன் அல்ல. In this church many are healed. தெய்வீக சுகத்தை இந்த சபையில் அநேகர் பெற்றிருக்கிறார்கள். Early days, even when there was no singing and music in the hut, people were healed of cancer and all that. ஆரம்ப காலகட்டத்திலே இசை கருவிகள் வாத்திய மேடைகள் இல்லாத காலகட்டத்திலும் அநேகர் தெய்வீக சுகத்தை பெற்றிருக்கிறார்கள். God can use different means. தேவன் அநேக வழிகளில் செயல்படுகிறாய் காணப்படுகிறார். Even if he doesn't use, அவர் செயல்படாமல் இருந்தாலும் he is the Lord. அவரே ஆண்டவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. My faith is in him, the risen Savior. எங்களுடைய நம்பிக்கை அவர் மேல் இருக்கிறது. அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இருக்கிறார். I'm just finishing. நான் முடிக்க போகிறேன். Church, this is not just in the Bible. ஏதோ இது வேதத்தில் இருக்கிற ஒரு காரியம் என்று நான் சொல்லவில்லை. This is the history. இது சரித்திரத்தின் பின்னணியிலும் சார்ந்திருக்கிறது. Resurrection is the answer to that mystery of Christianity surviving. எப்படியாக கிறிஸ்துவ மதமானது எல்லா காலத்திலும் தாக்குதலையும் சமாளித்து முன்னேறியது என்றால் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற அசையாத நம்பிக்கை மாத்திரமே. I come from a non-Christian background. நான் கிறிஸ்தவம் அல்லாத ஒரு குடும்ப பின்னணியில் இருந்து வருகிறவன். I'm a first generation Christian. We got saved together as a family almost. நாங்கள் குடும்பமாக முதல் கிறிஸ்துவத்தை சார்ந்து கொண்டவர்களாய் இருக்கிறோம். We went to Taj Mahal to see Taj Mahal when I was 18 years old. My father took us to see Taj Mahal. நான் 18 வயசு வாலிபராய் இருக்கும்போது என் தகப்பனார் எங்களை தாஜ் மஹாலுக்கு அழைத்து சென்றார். We wanted to see this wonder, one of the world's wonder. உலகத்தின் அற்புதத்தில் காண என்று எண்ணப்படுகிற தாஜ் மஹாலை பார்க்க சென்றோம். By then my father and mother became Christians. என் தாயும் என் தகப்பனாரும் அந்த காலகட்டத்தில் கிறிஸ்துவ I நம்பிக்கையுடையவர்களாக. hated the church. நான் சபையை வெறுத்தேன் அந்த காலகட்டத்தில். In the Agra, my parents were taken to a church. ஆக்ரா பட்டணத்திலே என் பெற்றோர்கள் ஒரு சபைக்கு சென்றார்கள். எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். I mean, they were taken to the church. அவர் சபைக்கு எடுத்து செல்லப்பட்டார்கள். But I won't go. அவர்களோடு நான் செல்வதில்லை. So I said, I'm not coming to the church. You all go. நீங்கள் போங்க, நான் வர மாட்டேன் என்று சொல்கிறேன் என் பெற்றோர்கள். But one young boy of my age, 18 years. ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒரு வாலிபன் 18 வயசு நிரம்ப வாலிபன். His name is Tony. அவனுடைய பெயர் தாமி. He was the neighbor. அவன் ஒரு வேலை neighbor. என் வீட்டுக்கு அருகில் உள்ளவராய் இருந்தார். Clap for brother Pradeep. Great translation. Clap hard. Thank you so much. So his name was Tony. அவருடைய பேர் டோனி. Amen. And he was a good Christian. அவர் ஒரு நல்ல கிறிஸ்தவர். So my parents said Jay is not wanting to come to the church, and he told the neighbor they both were Christians. என் தகப்பனா என் பெற்றோர் அவரிடத்தில் சொல்கிறார், என்னுடைய மகன் ஆராதனைக்கு வர விரும்பவில்லை என்று சொல்கிறார். Tony is of my age. டோனி என்னுடைய வயது நிரம்பியவர். But he is tall and little bit hefty. அவர் உயரமானவர், நல்ல பலமானவர். And he came to me after my parents left for the church. என் பெற்றோர்கள் ஆலயத்துக்கு சென்ற பிறகு அவர் என்னிடத்தில் வருகிறார். He said, Jay, come, I will take you to the church. நான் உன்னை ஆராதனைக்கு அழைத்து செல்கிறேன் என்று சொல்கிறார். By looking at him, I couldn't deny. அவரை பார்த்த மாத்திரமே என்னால் மறுக்க முடியவில்லை. He put me in the cycle. அவருடைய சைக்கிளில் என்னை ஏற்றினார். He cycled me for 4 kilometers. அவர் என்னை வைத்து சைக்கிளில் 4 கிலோமீட்டர் பிரயாணம் செய்தார். He took me to the church. அவர் ஆலயத்துக்கு எடுத்து சென்றார். First time I am stepping into a church. அதுதான் முதல் முறையாக நான் ஆராதனைக்கு சென்ற வேளை. I saw people worshiping.
அங்கு ஜனங்கள் ஆராதிப்பதை பார்க்கிறேன். I saw people celebrating. அங்கு கொண்டாடுவதை பார்க்கிறேன். I who went to see the Taj Mahal, the tomb. நான் அங்கு தாஜ்மஹால் என்ற ஒரு கல்லறையை பார்க்க சென்ற நான், there I met Jesus who walked out of the tomb. நான் அங்கு உயிர் தெழுந்து கல்லறையை விட்டு வெளியே வந்த இயேசுவை சந்தித்தேன். Hallelujah. Hallelujah. From that time onwards, அந்த நாள் முதற்கொண்டு it is not about my prayers being answered or not. என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டதோ அல்ல என்றல்ல. It is not about my needs being met or not. என் தேவைகள் சந்திக்கப்பட்டதோ அல்ல. But Jesus has been my Lord. ஆனால் இயேசு என் ஆண்டவராய் இருக்கிறார் என்பதே. I want to tell you Christians. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்தவர்களே, one life. ஒரு ஜீவன். Let us be sold out. அது இயேசுவுக்காய் வாழுவோமாக. We are running. ஓடிக்கொண்டே இருக்கிறோம். Shake someone and say, take some halt. சற்று இருங்கள் என்று சொல்லுங்கள். Let's take Jesus seriously. இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவோம் என்று சொல்லுங்கள். If anyone who is not a Christian here, இங்கு கிறிஸ்துவ அல்லாதவர்கள் யாராய் இருப்பீர்களானால், I want to challenge you. உங்களுக்கு ஒரு சவாலை கொடுக்கிறேன். Consider Jesus. இயேசுவை சற்று சிந்தித்து பாருங்கள். He is not another teaching. அவர் ஏதோ ஒரு போதகர் அல்ல, வெறும் போதிக்கிறவர் அல்ல. He is not another principle. ஏதோ சில மத கோட்பாடுகளை சொல்லுகிறவர் அல்ல. He is not another idea. ஏதோ ஒரு புதிய காரியம் அல்ல. He is the Lord. அவர் தேவனாய் இருக்கிறார். Can we all stand upon our feet? நாம் எல்லோரும் எழும்பி நிற்போமாக. Can we all look unto the Lord? நாம் தேவனை நோக்கி பார்ப்போமாக. On this Easter morning, இந்த உயிர்த்தெழுந்த காலையிலே, can I encourage every one of us? நான் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துகிறேன். That can we commit ourselves unto the Lord? நாம் நம்மை நாமே தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமாக. Can we say, I will give this life and I will live for the Lord? ஆண்டவரே, இந்த ஜீவனை உமக்கென்று நான் ஒப்பு கொடுக்கிறேன், உமக்காக வாழுவேன் என்று அறிக்கை செய்வோமாக. No matter what, என்ன நடந்தாலும் சரி, He is able to take care. நீர் அவரால் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ள முடியும். Shall we roll away every of our burdens unto Him? நம்முடைய பாரங்களை எல்லாம் அவருடைய பாதத்தில் வைத்து விடுவோமாக. And let's worship Jesus. அவரை நாம் முழு மனதோடு ஆராதிப்போமாக. Let's recommit ourselves to the Lord. நாம் மீண்டுமாக தேவனுடைய சமூகத்தில் நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போமாக. To live for Him. அவருக்காக ஜீவிப்போம் என்று அறிக்கை செய்வோமாக. Can we just worship Him? அவரை ஆராதிப்போமாக. Can we worship Him? அவரை ஆராதிப்போம். Singing majesty, Oh yes. singing majesty. Your grace has found me just as I am, empty-handed but alive in your hands. Singing majesty. We're singing majesty. Oh yes. Singing majesty. Forever I am changed by your love. In the presence of your majesty. We're singing majesty. Unto the risen King, majesty. Your grace has found me just as I am, empty-handed but alive in your hand. How can we sing to the risen King? Singing majesty. We're singing majesty. Forever I am changed by your love. In the presence of your majesty. As we worship the Lord, தேவனை இந்த நேரத்தில் ஆராதிக்கின்ற நேரத்தில், can we recommit ourselves? நம்முடைய ஒரு விசை திருப்பியுமாக நம்மளுடைய ஜீவனை தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிப்போமா? அவருக்காக ஜீவிப்பேன் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் பிரதிஷ்டைகளை செய்வோமா? Can we commit ourselves to live for Him? Can we commit ourselves to serve Him
in our own places wherever God has placed us. சின்ன விதத்திலேயாச்சும் தேவனை நான் சேவிப்பேன் என்று சொல்லி, அவருக்காக நான் ஜீவிப்பேன் என்று சொல்லி அறிக்கை செய்வோமா? Come on church, he is alive. அவர் ஜீவிக்கின்றவர், அவர் ஜீவிக்கின்ற தேவன். பல நேரத்தில் பல ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருக்கலாம், பல கிறிஸ்துவர்களால பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். Many a times some of the prayers might not have been answered. Some Christians would have probably offended you. But can I still encourage you? The foundation of Christianity is not anything or anyone, but it is Jesus. இயேசுவே கிறிஸ்துவத்தோடைய அஸ்திபாரமாக இருக்கின்றார். அவருக்கு தன்னுடைய ஜீவனை ஒப்புக் கொடுப்போமா? அவருக்கு தன்னுடைய ஜீவனில் அழைப்போமா? Can we just give ourselves, call him into us and say that we will live for you, Lord. உமக்காக நாங்கள் ஜீவிப்போம், உமக்காக நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். இயேசுவே உதவி செய்தருளும். நான் பின் கால்கள் எடுத்து வைக்க மாட்டேன், முன் கால்களை எடுத்து வைப்பேன் என்று சொல்லுங்க. I will not step back, but I will step in the front for you, Lord. Step out for you, Lord, by faith. உமக்காக கால்களை எடுத்து வைப்பேன். உம்மால் யாவற்றையும் செய்யக்கூடும். உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். We commit ourselves into your mighty hands. You be glorified. நீங்கள் மாத்திரம் மகிமைப்படும். தேவனிடத்தில் சொல்லுவோமா? தேவன் இயேசு கிறிஸ்து திருப்பியும் இந்த உலகத்துல தன்னுடைய ராஜ்யத்துக்காக வருகிறார் என்று சொன்னால் சபையை எடுத்துக்கொள்ள மாத்திரம் வருகின்றார். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சொல்லுவோமா? நான் தேவனே, ஒருத்தரை கட்டுவதே அது சபையை கட்டுவதாக இருக்கிறது. ஒரு பில்டிங்கை கட்டுறதல்ல, ஒருத்தரை கட்டுவதே. நாம் சொல்லுவோமா? பிதாவே, என்னை எடுத்து பயன்படுத்துங்க என்று சொல்லி ஒருத்தரை கட்டும்படியாக, சபையை கட்டும்படியாக எடுத்து பயன்படுத்துங்க. Take me and use me, Lord, to build one another, and by building one another we build the house of God. Lord, you take over. ஒருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்தருளும். ஒருவர்